நார்மல் பல்வரைசர் வாங்கி அதுலேருந்து வர மாவு சூடாக இருக்குன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? அப்போ உங்கள் பல்வரைசரில் வராதா? சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் 10 இன்ச் சாம்பர் சைஸில் இந்த டெக்னாலஜி யாருக்கிட்டையுமே இல்லைங்க. நம்ம எம்டிஎம்மோட நைஸ் 10 பல்வரைசரில் தான் இருக்குது. நைஸ் 10 பல்வரைசரில் இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட்டை குறுகிய காலத்தில் எடுத்துட முடியும்னு சொன்னால் நம்புவியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இவன் கிடக்குறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே இது உண்மையாக போய்க்கான்னு புரியும். இப்படி இருக்கிற தானியத்தை இப்படி அரைச்சிக்கலான்னு சொன்னா நம்புவீங்களா? வணக்கம் நண்பர்களே. எப்பவுமே சீசன் இருக்கக்கூடிய ஒரே பிஸ்னஸ் அது மாவு பிஸ்னஸ் தான். அப்படிப்பட்ட பிஸ்னஸை நல்லா செய்யணும், கூடவே நல்ல லாபகரமாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல பல்வரைசர் தேவைங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நல்ல பல்வரைசரை எப்படி பார்த்து வாங்கணும், என்னெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல்வரைசரோட ஆர்ட் ஆஃப் த பார்ட் எது அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா அதுதாங்க பீட்டர். இப்போ மற்ற கம்பெனிகளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபிக்ஸ்டு பீட்ரு தருவாங்க. ஃபிக்ஸ்டு பீட்ரு கொடுக்குறதுல பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா? அது அவுட்புட் கரெக்டாக தராது, 1க்கு 2 அரைக்கும். ரெண்டாவது மேஜர் இஷ்யூஸ், நீங்கள் தெரியாமல் தானியங்களை அளவுக்கு அதிகமாக கொட்டிட்டீங்க அப்படின்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும். ஏன்னா அது ஃபிக்ஸ்டு பீட்ருங்கிறதுனால உள்ளே போய் லாக் ஆகிக்கும். அந்த டைமில் உங்களுக்கு பெல்ட்டு போயிடும். அவ்வளோ ஏன் மோட்டரோட லைஃபுமே சீக்கிரமாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால தான் பல ஆர்என்டிக்கு அப்புறம் நம்ம எம்டிஎம் பல்வரைசரில் ஃபிக்ஸ்டு பீட்ரு இல்லாமல் ஃப்ளெக்சிபிள் பீட்ரு கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 10 HP 15 HPயில் தான் இந்த டெக்னாலஜி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம எம்டிஎம் பல்வரைசர் நைஸ் 10ல் நாங்கள் 3 HP மோட்டர்லேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதனால உங்களுக்கு தானியங்களோட அவுட்புட் பார்த்துட்டிங்க அப்படின்னா மற்ற கம்பெனியில் காட்டிலும் 3லேருந்து 4 மடங்கு அதிகமான அவுட்புட் கிடைக்கும். அதாவது நைஸ் அதிகமான நைஸ் கிடைக்கும். அடுத்தது இது ஒரு ஃப்ளெக்சிபிள் பீட்டர் அப்படிங்கிறதுனால அப்படியே இந்த பீட்டர்ஸில் தானியங்கள் சிக்கினாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ நீங்கள் மொத்த செட்டையுமே மாற்றணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இது ஒரு ஃப்ளெக்சிபிள் பீட்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் தனித்தனி ஹேமரை மாற்றிக்க முடியும். அதுதான் நம்மளோட நைஸ் 10 பல்வரைசரோட ஸ்பெஷலே. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் பெரிய காஸ்டெல்லாம் வராது, உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்கும். மாவு அரைக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாவு சூடாகாமல் பார்த்துக்கணும். சூடு ஆயிடுச்சு அப்படின்னா மாவோட தன்மை மாறிடுங்க. அதனால தான் நம்ம எம்டிஎம் நைஸ் 10 பல்வரைசரில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா இன்புட் ட்ரேயில் டபுள் கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் தானியங்களை ஃபீட் பண்ணுறதுக்கு. செகண்ட் கம்பார்ட்மெண்ட் எதுக்குன்னா அதுதான் சாம்பருக்குள்ளே போகக்கூடிய தானியங்களை ஃபீட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் கொட்டுறது செகண்ட் கம்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அனுப்பும். ஸோ இதில் 2 ப்ளஸ் நடக்குங்க. ஃபஸ்ட்டு சாம்பருக்கு அதிகமான லோடு போகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ரெண்டாவது செகண்ட் கம்பார்ட்மெண்ட் அதிக ஃபீட் ஆயிடுச்சு அப்படின்னா வென்டிலேஷன் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அப்போ உங்களுக்கு மாவு சூடாகிற பிரச்சனைலாம் வரும். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் இன்புட் ட்ரேயில் 2 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோங்க. இந்த டெக்னாலஜி வேறு எந்த கம்பெனிலையும் கிடையாது. நம்ம எம்டிஎம்மோட நைஸ் 10 பல்வரைசரில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது சாம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா மற்ற கம்பெனிகளில் 8 இன்ச் கொடுப்பாங்க, நம்ம 10 இன்ச் கொடுத்துருக்கோம். எப்பா 2 இன்ச் தானே அதிகமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, 2 இன்ச் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் 20% அதிகமாகும். அடுத்தது நைஸ் 10 பல்வரைசரில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார். நீங்கள் கேட்கலாம், மற்ற கம்பெனிலாம் பிராண்டட் மோட்டார்ஸ் போட்டு தராங்களே, நீங்கள் ஏன் ஓன் மேனுஃபேக்சரிங் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார்ஸில் 2 ப்ளஸ் இருக்குங்க. ஒன்று ப்ராப்பரான காப்பர் வைண்டிங்ஸ் போட முடியும், ஏன்னா இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார். ரெண்டாவது சாம்பருக்கு என்ன தேவையோ, நம்ம பீட்டருக்கு என்ன தேவையோ அந்த ஸ்பீடை நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணால் மட்டும்தான் மோட்டார்ஸில் தர முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங்கை ப்ரிஃபர் பண்ணுறது. அடுத்தது யாருக்கிட்டையுமே இல்லாத சிங்கிள் ஃபேஸ் பல்வரைசர் நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் நைஸ் 10 பல்வரைசர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் 3 HPயில் கிடைக்கும். இல்லைப்பா எனக்கு 3 ஃபேஸ் கொஞ்சம் லோடு அதிகமாக போடுவேன் அப்படின்னா உங்களுக்கு 3 ஃபேஸில் 3 HPயும் 3 ஃபேஸில் 5 HP மோட்டர்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ப நாங்கள் கஸ்டமைசேஷனும் மோட்டர்ஸில் பண்ண முடியும். இதுதான் ஓன் மேனுஃபேக்சரிங்கோட ப்ளஸ்ஸு. அடுத்தது பெரிய ப்ளஸ்ஸே இந்த நைஸ் 10 பல்வரைசரோடது. இது ஸ்பெஷலாக எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதுதான் செல்ஃப் லூப்ரிகேஷன் பேரிங் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால உங்களுக்கு
0 மெயின்டெனன்ஸில் இந்த மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த மிஷினை வாங்கினதுலேருந்து ஜஸ்ட் நீங்கள் மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கலாம். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆயிலோ கிரீஸோ இந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. 0 மெயின்டெனன்ஸில் நீங்கள் இந்த மிஷினை ஓட்டிக்க முடியும். நம்ம மிஷின் வாங்குறது எதுக்குங்க? நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மிஷினோட காஸ்ட்டை நீங்கள் கொஞ்ச காலிலே எடுத்துட முடியும் அப்படிங்கிறத. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மிஷினை ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 மணி நேரம் ஓட்டுறீங்க. நீங்கள் நிறைய நேரம் ஓட்டுவீங்க. நான் 2 மணி நேரத்துக்கு கணக்கு மட்டும் சொல்கிறேன். 2 மணி நேரம் இந்த மிஷினை ஓட்டுனீங்க அப்படின்னா கரண்ட்டு வந்து ஒரு 6 யூனிட் எடுத்துக்கும். 6 யூனிட் ஒரு 11 ரூபா போட்டாலும் 6 யூனிட்டுக்கு 66 ரூபா ஆச்சு. அடுத்தது நீங்கள் இதுக்கு லேபர் போடுறீங்கன்னு வைங்க, அவங்க ஒரு மணி நேரத்துக்கு 75 ரூபா வாங்குவாங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு 150 ரூபா ஆச்சு. 150 ப்ளஸ் ஒரு 66 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 216 ரூபா ஆச்சுங்க. இப்போ நீங்கள் 2 கிலோ அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 20 ரூபா லாபம் வச்சு அரைப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த நைஸ் 10 பல்வரைசர் பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு 100 கிலோ அரைச்சி கொடுத்துருங்க. ஸோ 100 கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு நீங்கள் 20 ரூபான்னு போட்டாலுமே 100 கிலோவுக்கு 2000 ரூபா ஆச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருந்த 216 ரூபாயை இந்த 2000ோட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1780 ரூபா வந்து உங்களுக்கு லாபமாக நிற்கும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போட்ட காசுக்கு மேலேயே நீங்கள் வந்து எடுத்துட முடியும். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தோம் இந்த மிஷினோட காஸ்ட்டை குறுகிய காலத்திலே எடுத்துட முடியும் அப்படின்னு. முக்கியமான விஷயங்க, நம்ம எம்டிஎம்மில் இந்த வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணுற எல்லாத்துக்குமே 8 ஸ்லீவ் ஃப்ரீங்க. கூடவே அந்த கிளாத்தையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது க்ளீனிங் ப்ரெஷ்ஷுமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 15 பேர்த்துக்கு இந்த மிஷினுக்கு 10,000 ரூபா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். கூடவே லோ காஸ்ட் இஎம்ஐலையும் இந்த மிஷினை கொடுத்துட்ருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.